சசிகுமாரோட மயிலாடு படம் February 13 ரிலீஸ் ஆக போகுது. இது ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த படத்தை 2D என்டர்டைன்மெண்ட் ரிலீஸ் பண்ண போறத அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ராஜமுருகன் டைரக்ஷன்ல சசிகுமார் சைத்ரா நடிக்கிறாங்க. ஷியான் ரோல்டன் மியூசிக் பண்றாரு. 2019 மூவில இருந்து ஒரு புது போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வருஷமே மூவி ரிலீஸ் ஆயிட்டோம். தளபதி விஜயோட திரைப்படம் ஜனவரியில ரீரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. ஆனா ஜனவரியில 2 தடவை ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி போஸ்ட்பான் பண்ணாங்க. எதனால தள்ளி போச்சு அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிருக்கேன். இப்போ இந்த படத்தை February 20 ரீரிலீஸ் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. இது அபிஷியலாவே அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ஒரு நியூஸ் வந்துச்சு நான் சொல்லிருப்பேன். ஜனநாயகன் படத்தை February 19 இல்ல 20 ரிலீஸ் பண்ண டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. சீக்கிரமே சென்சார் அப்டேட் வந்துருச்சு அப்படின்னா February 19 இல்ல 20 ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்குன்னு. இப்போ திரைப்படம் February 20 ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஜனநாயகன் படம் February 20 வராதாங்கிறதா ஒரு பெரிய கேள்வியா போயிருக்கு. ஏன்னா கலைப்புலி எஸ்தானும் கண்டிப்பா கேவின் கிட்ட கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஜனநாயகன் படம் இந்த டேட்டுக்கு வருமா இல்ல தெரி படத்தை ரீரிலீஸ் பண்ணலாமா என்னன்னு. சோ அதை வச்சு பார்க்கும்போது ஜனநாயகன் படம் February 20 வர வாய்ப்பு கம்மி தான் போல. கண்டிப்பா தெரி அண்ட் ஜனநாயகன் படம் ஒரே டேட்ல ரிலீஸ் ஆகாது. ரெண்டுமே விஜய் படம் அண்ட் ரீரிலீஸ் பண்றது ஒரு பெரிய ட்ரெண்டா இப்ப போய்கிட்டு இருக்கு. சோ ஜனநாயகன் படத்தை கூட இந்த தெரி படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. தனியா விட்டு வசூல் எடுக்கத்தான் பாப்பாங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜனநாயகன் படம் February 20 வராதுன்னு தான் நினைக்கிறேன். இப்ப ஃபைனலா சென்சார் பத்தி என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா ரிவைசிங் கமிட்டி படத்தை பார்த்துட்டு தான் நியூஸ் வந்திருக்கு. ஆனா மும்பைல இருந்து தான் ப்ரொடியூசருக்கு கால் வரும் அப்படின்னு சொல்றாங்க. சென்சார் பத்தின அடுத்த கட்ட முடிவு என்னங்கிறத பத்தி எப்ப வேணாலும் அந்த சென்சார் அப்டேட் வரலாம். சோ சென்சார் அப்டேட் வந்துருச்சு அப்படின்னு நான் சொல்றேன். ஜனநாயகன் படமும் தெரி படமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. தெரி படமும் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி போஸ்ட்பான் ஆகிட்டே இருந்துச்சு. ஜனநாயகன் படமும் அதே மாதிரி தான் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். காஞ்சனா 4 ஷூட்டிங் பத்தி கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி இதை பத்தி சொல்லிருக்கேன். மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. ஆனா இப்போதைக்கு பெருசா இதை அவங்க அப்டேட் கொடுக்கல. ஆனா சீக்கிரமே அப்டேட் வரும் நியூஸ் வந்திருக்கு. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். ஜனநாயகன் மூவில இன்னும் 2 சாங் இருக்குன்னு சொல்றாங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு பேரு வரலாறு சாங்கோட அன்ரியலிஸ்டிக் வெர்ஷன் ஒன்னு இருக்கு. பிளஸ் இது எல்லாமே இன்னொரு சாங் ஒன்னு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அது கன்ஃபார்மா தெரியல. அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி அது இன்னொரு தீம் சாங்கா கூட இருக்கலாம். ஜெயிலர் 2 படம் ஃபர்ஸ்ட் ப்ரீக்வல்னு சொன்னீங்க, இப்ப சீக்வல்னு சொல்றாங்க. இதுல எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காரு. நேத்து நான் சொன்னது வந்து சிவராஜ்குமார் என்ன சொன்னாரோ அதை நான் சொல்லிருப்பேன். ஆக்சுவலா ஜெயிலர் 2 மூவி வந்து சீக்வலுமே இருக்கு ப்ரீக்வலுமே இருக்கு. அதனாலதான் விநாயகன் மூவிக்குள்ள இருக்காரு. ஏன்னா அவர் இது ஒரு இன்டர்வியூல கன்ஃபார்ம் பண்ணிருந்தாரு ஜெயிலர் 2ல நான் இருக்கேன் அப்படின்னு. சோ அவர் மூவிக்குள்ள இருக்கணும் அப்படின்னா அந்த மூவிக்குள்ள ப்ரீக்வல் சீன்ஸும் உள்ள இருக்கணும். சோ இந்த மூவி ப்ரீக்வலாவும் இருக்கும் சீக்வலாவும் இருக்கும். ஆனா ப்ரீக்வல் சீன்ஸ் கம்மியா தான் இருக்கும். NTR 31 அப்டேட் இப்போதைக்கு எதுவும் பெருசா வரல. மேபி சம்மர்ல தான் அப்டேட் வரும்னு சொல்றாங்க. இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். இல்லிகடை மூவி அந்த அளவுக்கு பெருசா போகல. ஆனா டீசெண்டா போயிருக்கு. காந்தரா சாப்டர் 1 ரிலீஸ் ஆனதுனால தான் இந்த படம் அந்த அளவுக்கு பெருசா போகல. இந்த படம் ரீரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வந்தா நான் சொல்றேன். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் மறுமலர்ச்சி மூவி. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.